பொன்னமராவதியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி 2026 தேர்தலில் எதிரிகள் தனித்தனியாக வந்தாலும் சரி கூட்டாக வந்தாலும் சரி அவர்களை வெல்லும் சக்தி திமுகவிற்கு உள்ளது என்றார். இம்சை அரசின் 23ஆம் புலிகேசியினுடைய மறு வாரிசாக இன்றைக்கு தமிழக அரசியலில் உருவெடுத்திருக்கின்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதை நான் சொல்லவில்லை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்ப எந்த அளவுக்கு அரசியல்ல அவர் ஜோக்கராக இன்றைக்கு கருதப்படுகிறார். எல்லோரும் பார்த்து கிண்டலும் நக்கலும் கேலியும் நையாண்டியும் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போதா? தலை சரியில்லைன்னா வாழும் சரியா இருக்காது, எதுவும் சரியா இருக்காது. பழனிசாமியை நம்பி அதிமுக இல்லை, தளபதி ஸ்டாலினை நம்பி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எதிர்த்து நிற்கிறவங்களும் வலுவானவங்களா இருக்கணும்னு தான் நாங்க விரும்புகிறோம். எல்லா பேங்க்லயும் லோன் வேணுமான்னு கேக்குறாங்க, ஆனா அப்ளை பண்ணா லோனே கிடைக்க மாட்டேது. பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்காக நீங்க சின்ன பின்னமாலாம் போகணும்னு விரும்பவில்லை. எதிரிகள்லாம் இருக்காங்க, தனித்தனியா நிக்கிறாங்க. அவங்க சேர்ந்து வந்தாலும் சரி தனித்தனியா வந்தாலும் சரி எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர்களை வெல்லக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது.